பார்த்து ஈஸியா கத்துக்கலாம். தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போனான். இந்த கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ். இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க. 2018-19 கேரளால இதே பந்தளத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்த அட்டூழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார். ஆச்சரியம். ஒரு அப்பதான் நினைச்சேன், கேரளால கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் நீங்க பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டர் படிச்சுட்டோம்னு சொல்றார். அத்விஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நம்ம பாடுறாரு. என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்க இருக்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்னு நான் சொல்றேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திரிவிதாம் நரகஸ்யதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜ. இதையும் படிக்கணும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும். பேரா